யாவும் சிவமே, சிவமே யாவும். சிவநேய பேரவையின் மாதாந்திர கூட்டத்தொடர் இன்று இந்த மாலை வேளையிலே உங்கள் மகிழ்விக்க துவங்குகிறது. முதலாவதாக திரு கே சுப்பையா அவர்கள் இறைவணக்கம் பாடிவிட்டு தொடர்ந்து தேவார பாடல்களில் சில அவர் இங்கே பாட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி, ஊழி வழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவல் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பணி நேத்தவருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. ஆண்டுக்கு ஒரு முறை நமது மன்றத்திலே பட்டிமன்றம் என்கின்ற விவாத மேடை நடத்தி நடுவரால் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று உள்ளத்தின் நெறியா உருவாக்கும் நெறியா, அது எதற்காக என்றால் பக்தி மார்க்கத்தில் ஒருத்தருக்கு பிறப்பிலேயே வருகிறதா பிறந்த பின் வருகிறதா என்பது பற்றியெல்லாம் விவாதித்து அலசி அதை நடுவர் அவர்களால் தீர்ப்பு சொல்லப் போகிறார்கள். அதை நாம் கண்டு கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். அதற்காக மாண்புமை ஸ்ரீ ருத்ராக்கம் நடராசனார் அவர்கள் நடுவராக வந்திருந்து நடத்தி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இதை விவாதிப்பதற்காக உள்ளத்தின் நெறியே என்ற அளவிலே பேசுவதற்காக திருமதி சி ரேணுகா அவர்களை அரங்க மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சிவநேய பேரவையின் தலைவர் மகஸ்ரீ பிரபு, நல்லாசிரியை திருமதி கே ராஜலட்சுமி அம்மையார், உருவாக்கும் நெறியே என்ற வகையிலே பேசுவதற்காக திருமதி ஆனந்தி ஸ்ரீராமன், திரு மு கோகுல், முனைவர் சுபா ரவிசங்கர். அதாவது இது பட்டிமன்றம் என்று சொல்வதற்கில்லை, ஆன்மீக ஒரு விவாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் தலைப்பாக பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தின் நெறியா உருவாக்கத்தின் நெறியா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு பேச வந்திருப்பவர்கள் உள்ளத்தின் நெறியே என்றும் உருவாக்கத்தின் நெறியே என்றும் தான் பேச வேண்டும். அவர்கள் உருவாக்கத்தின் நெறியா என்று என்னிடம் கேட்கக்கூடாது, உள்ளத்தின் நெறியா என்று என்னிடம் கேட்கக்கூடாது. உள்ளத்தின் நெறி என்று இவர்கள் நிரூபிக்க வேண்டும், நிரூபணம் செய்ய வேண்டும். இவர்கள் உருவாக்கத்தின் நெறிதான் என்பதை நிரூபிக்க வேண்டும். இங்கே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை சொல்கிறேன். இந்த சிவநேய பேரவை என்பது ஒரு ஆலமரம் என்று சொல்லியிருக்கிறேன். அதனுடைய கிளைதான் இந்த உட்கார்ந்திருக்கிறார் தலைவர் கோவிந்தராஜனார். அதிலிருந்து பிரிந்த ஒரு கிளை இதுதான் பக்தியினுடைய மார்க்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பக்தி
பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தின் நெறியே என்ற தலைப்பில் முதலாவதாக திருமதி ரேணுகா அம்மையாரை பேச அழைக்கிறேன். பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தின் நெறியே. முதல்ல என்னன்னா, அகப்பையில் இருந்தால் தானங்க சட்டியில் வரும். அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல கருவில் உருவாகும் போதே நம்ம அந்த பக்தின்றது உருவாயிடுது. நம்ம கருப்பையில் இருக்கும்போதே நம்ம சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்போமா. எப்போ நம்ம இந்த பூமியில் விழறோமோ அப்போ தான் நம்மளுடைய பிறவி பலனுக்கு ஏற்ற மாதிரி சிவன் நாமம் சொல்வதும் அல்லாததும் நம்மளுடைய நல்வினை ஊழ்வினை பயனாக தான் அது விளங்குது. பக்தி மார்க்கத்தை எப்படிங்க உருவாக்க முடியும்? சரிங்களா? இப்போ பக்தியை உருவாக்குவது என்பது முடியவே முடியாது என்ன கேட்டால். ஏன்னு கேட்டால் பூர்வ ஜென்ம வாசனை கொஞ்சமாவது இருக்கணும், அப்போ தான் பக்தி வரும். காரணம், நம்ம இந்த ஐம்புலன்களால் உருவாக்கி இருக்குது இந்த உடம்பு இல்லைங்களா? நமக்கு ஸ்தூலம் சூட்சுமன்னு ரெண்டு இருக்குது. ஸ்தூலம் இந்த கண்ணால் பார்க்கக்கூடியது. நம்ம இந்த கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் அழியும். கரெக்டுங்களா? சூட்சுமம் என்பது நம்ம எண்ணத்தால் மனதால் உருவாக்கப்படுறது. அது யாராலையுமே அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து கடவுளை நினச்சாலும் நினைக்கலாம், சிங்கப்பூருக்கு போன நினச்சாலும் போகலாம். நம்ம மனசு அவ்வளோ என்ன சொல்கிறது, ராக்கெட்டை விட ஃபாஸ்ட்டாக போகும் நம்ம மனசு. ஆக அதனால் இந்த கண்ணால் பார்க்கக்கூடியதுனால நம்ம பக்தியை மட்டும் முதல்ல உணர முடியாது. ஒன்று. இரண்டாவது, பக்தி எவராலும் உருவாக்க முடியாது. அவர்களுக்குள் உள்ளுணர்வு இருக்கணும். இயற்கையிலேயே அந்த வாசனை இருக்கணுங்க. இப்போ ஒருத்தர் நாத்திகவாதியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 வயசோ 40 வயசோ சாமியே நம்ப மாட்டான், கோவிலுக்கே போக மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். சப்போஸ் உடம்பு சரியில்லாத போவோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்னவோ எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, சாமியை கும்பிட்டு உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு. இறைவா, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சே, இதுலேருந்து என்னை காப்பாற்றிடு, அப்போனா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது இறைவன் செயலால் தன்னாடி சரியாயிடுச்சுன்னா அப்போ சாமியை வணங்குவாங்க. முருகா, சிவனே, நான் உன்னை வழிபட்டேன், எங்கள் அம்மா அப்பாலாம் நான் முட்டாளு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலை, ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு வழி அது நிவாரணம் ஆகும்போது சத்தியமாக நான் இருக்கிறப்பா, இனிமேல் நான் உன்னை வணங்குவேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது கூட உருவாக்கப்படுறது இல்லைங்க, பூர்வ ஜென்ம முன் வாசனை. அது இருந்தாலொழிய தன்னாடி பக்தி மார்க்கம் வராது. பக்தி மார்க்கத்தை யாராலும் உருவாக்கப்பட முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளை இன்னை வரைக்கும் நாத்திகவாதி தான், 32 வயசு ஆகுது. ஆனால் நான் இதில் தீவிரமாக இருக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்? இறைவனுடைய செயல், அவனுடைய படைப்பு தான் எல்லாமே காரணம். நம்ம அந்த வாசனை முன்ஜென்ம வாசனை இருந்தால் தான் நாம் இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே வர முடியும். ஒன்று. ரெண்டாவது, இன்று நவநாகரிக உலகத்தில் பிள்ளை பேர் கூட ஆப்ரேஷன் வைக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் கூட 4 நட்சத்திரம் கிழமை பார்த்து, அதுவும் டாக்டருக்கு எப்போ டைம் ஒதுக்க முடியும்னு பார்த்து, இதையெல்லாம் பார்த்து ஆப்ரேஷன் வைக்கிறாங்களே. என்னதான் வச்சாலும் நான் கேட்குறேன், கரு உருவாகுது இல்லைங்க, அது 4 நட்சத்திரம் பார்த்து உங்களால் உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது எப்போ உருவாகணுமோ அப்போ தான் உருவாகும். அதுதாங்க அனைத்தும். ஐயா சொல்வார் அடிக்கடி, யாவும் சிவமே சிவமே யாவும், அதிலே எல்லாமே அடங்கி போச்சுங்க. யாராலும் எதையும் உருவாக்க முடியாது. அதாவது இயற்கையால் வர்றது தான். அந்த முன்ஜென்ம வாசனை இருந்தால் மட்டும்தான் முடியும். இதுக்கெல்லாம் சேர்த்து அதாவது இந்த சிவநேய பேரவை அப்படிங்கிறதுனுடைய நான் இப்போ முன்னாடியே சொல்லியிருக்கேன், வருங்கால மங்கையர்க்கரசியாரோ வருங்கால காரைக்கால் அம்மையாரோ எப்படி வருவாங்களோ ஆனந்தி தெரியலை அப்படின்னெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அவங்க பேச்சுக்களை அவங்க உட்கார்றாங்கன்னொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, இவங்க பேச போகிறாங்களே, நம்ம என்னடா பதில் சொல்கிறதுன்னு யோசனை. அதனால் அடுத்தபடியாக அவங்க இவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் கலந்து இப்பொழுது உங்களுக்கு தர இருக்கிறார்கள் திருமதி ஆனந்தி ஸ்ரீராம். பக்தி என்பது உருவாக்கும் நெறிதான்.
மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் என்றாலே ஒரு வழி. வழி என்றால் பாதை. ஒருத்தருக்கா வழியை காட்ட முடியும்? ஒரு பாதை இருக்கு, ஒரு வழியை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னாலே அதுல பல பேர் போகணும், பல பேர் வரணும். அதுக்காகத்தான் என்ன ஏற்படுத்தி இருக்கு? பக்தி மார்க்கம்ன்ற ஒன்றையே ஏற்படுத்தி இருக்கு. ஆனா எதிரணியில இருந்து வந்து பேசினவங்க என்ன சொல்லிட்டாங்க, பக்தி என்பது கருவிலிருந்தே உருவாகணும்னு அவங்களே எங்களுக்காக பேசிட்டு போய் உட்காந்துட்டாங்க. முதல்லயே கருவிலேயே உருவாகிடணும் அப்படின்னு பேசிட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறமா கருவிலேயே உருவாகுன்றது நாங்கள் எங்கள் அணிக்காக நாங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை அவங்க எடுத்து அவங்க அணிக்காக பேசிட்டு போயிட்டாங்க. பிரகலாதன் வந்து இரண்ய கசிபோட மகனா பிறந்து நரசிம்மர் அவதாரம்லாம் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இரண்ய கசிபு அரக்கனா இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அப்ப என்ன பண்றா, இரண்ய கசிபோட மனைவியை இந்திரன் தூக்கி கொண்டு வந்து வச்சுன்றான் அந்த மனைவியை. அப்ப என்ன சொல்றான், இந்த இவளுக்கு பிறக்க போற குழந்தையும் ஒரு அரக்கனா தான் இருக்கும், அதை முதல்ல கொண்டுட்டோன்னா அந்த வம்சமே அழிஞ்சிரும்ன்றது இந்திரனோட எண்ணம். அப்ப நாரத மகரிஷி அங்கே இருந்து வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரியெல்லாம் நீ நினைச்சிடாத, அந்த குழந்தைக்கு பக்தியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோடைய இந்திரனுடைய மனைவியை தன்னோட இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் நாராயணனே முழு முதற் கடவுள் அப்படின்னு அந்த இடத்துல அந்த இரண்ய கசிபுனுடைய மனைவியின் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அவர் அத்தனை போதைகளையும் பண்ணிடுறார். இப்பவும் எல்லா தாய்மார்களும் உண்டா இருக்கும் போது என்ன சொல்றாங்க, கருவுற்று இருக்கும்போது நல்ல பஜனை பாடல்களை கேளுங்க, நல்ல நாமஸ்மரணம் பண்ணுங்க, அந்த குழந்தை அதை கேட்கும், நல்ல வீணை வாசிப்பை கேளுங்க, எப்பவுமே பகவானுடைய நாமத்தையும் பாடல்களையும் கேளுங்கன்னு எதுக்கு சொல்லி வைக்கிறாங்க? அந்த குழந்தையிலேயே அந்த பக்தியானது இறைவன் மேல் கொண்ட அன்பானது வளரும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தபடியாக இவங்க என்ன சொன்னாலும் சரி, எல்லாம் உள்ளத்தினரி தான் சாமி, இதெல்லாம் சும்மா பேச்சு, வெட்டி பேச்சு, நான் பாருங்கள் இப்போ பேசுகிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு வராரு நம்ம மதிப்பிற்குரிய திருமதி மகஸ்ரீ பிரபு அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். சரி, நம்ம உள்ளம் எல்லாருக்கும் ஒன்றுபட்டு தானே எல்லாரும் சபரிமலைக்கு போகிறாங்க. சாமியை பற்றி சொல்லலாம்னு நினச்சா நடுவர் அந்த சமயத்தில் இருக்கிறதுனால நம்ம எதோ சொன்னாலும் குற்றமாக போயிடும். அதனால் அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டேன். அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படா உள்ளத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறது அப்படின்னு நினச்சேன். நம்ம தமிழ்லேயே அழகாக கடவுள் வார்த்தையை அழகான பேர் வச்சுருக்காங்க கடவுளுக்கு, மார்க்கத்துக்கு. எப்படி அந்த மார்க்கம் கடந்து உள்நோக்கி செல்வதற்காகவே கடவுள்னு அந்த வார்த்தையை வச்சுருக்காங்க, நம்ம தமிழில் வச்சுருக்காங்க. இது உண்மை. நீங்கள் ஆராய்ச்சி கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள், உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். முதல்ல யாருக்கும் தெரியாது, வார்த்தையாக தெரியும். கடந்து உள்நோக்கி உள்ளத்திற்கு போகும்போது தான் அது கடவுள். கடந்து உள்நோக்கி செல், அதுதான் கடவுள். அதுதான் சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம உள்ளத்தை தான் கடவுள்னு சொல்லிட்டு. இதை நான் தேடின்னு இருந்தேன். நம்ம எப்படி இவங்ககிட்ட பாடுறது, அப்பா என்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி உள்ளத்தின் கடவுளை பற்றி பேசணும், பக்தியமாக இருக்கணும், ஜாலியாக சொல்லிட்டு பேசலாம், நம்ம மட்டும் தானே பேச போகிறோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு லிஸ்ட்டு வருது, அதுலேருந்து பார்த்தா கேட்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தரா இவங்க சுபா வராங்க, ரேணுகா மேடம் இருக்காங்க, அப்புறம் இவர் இருக்கார், குபல் இருக்காரு, ஆனந்தி ஸ்ரீராமரம் ஆடி போச்சு. சரி, இவங்க பக்கம் நம்ம போக முடியாது, இந்த பக்கம் போனால் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னுட்டு நான் எனக்கு இந்த உள்ளத்தின் மார்க்கத்தில் எனக்கு தெரிஞ்ச அறிஞர் பெருமக்கள்கள்லாம் சொன்னதை, அவங்க புத்தகத்தில் நான் படித்ததை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 5 பேர் தான் எடுத்துன்னு பேசணும். முதல்ல இதை தேடும்போது எனக்கு ஒரு கவிதை புத்தகம் கிடச்சிது. அப்போ ஒரு 229-300 புக் மேலே வச்சுருக்காரு. நான் கவுண்டில் பண்ணல, கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது புக்குங்க. அதில் தமிழ் தேவேந்திரன் ஐயாவுடைய கவிதை புத்தகம் கிடச்சிது முதல்ல எடுத்துக்கும்போது. அதுலேயும் பார்ட் 2 அதுதான் கிடச்சிது. அதில் நான் படிச்சுட்டு வரும்போது ஒரு கவிதையில் ஒரு வார்த்தை 2 லைன் சொல்லியிருக்காரு. எப்போதும் தெய்வ நிலை ஆய்ந்தறியும் மனதுடனேன்னு போட்டிருக்காரு. அப்போது நீங்கள் தெய்வ நிலையை உணரணும்னா இன்னொரு தடவை சொல்லுங்க, மட்டும்தான் அதை உணர முடியுமே தவிர. இன்னொரு தடவை சொல்லுங்க, எப்போதும் தெய்வ நிலை ஆய்ந்தறியும் மனதுடனே அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா, பரவாயில்ல, நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு குட்டி கதை சொல்கிறேன், 10 நிமிஷம் முடிச்சுன்னு நினைச்சேன், கவலைப்பாடு. ஒருத்தருக்கு பிரச்சனை, கடவுள் இருக்காரா இல்லையா. ஏற்கனவே நான் நிறைய இதில் பேசியிருக்கேன். இதை 2 பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தர் இருக்காருன்றார், ஒருத்தர் இல்லைன்றார். உடனே இருக்கவர் சொல்கிறாரு, ஒரு பெரியவர் இந்த மாதிரி ஒரு பெரிய மகா பெரியவர் போய் நிற்கிறாங்க, இந்த மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் பெரியவர் யாருன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நீ என்னப்பா பிரச்சனைன்றார். நான் கடவுள் இருக்குன்றேன், இவர் இல்லைன்றார் ஐயா.
சரி நீ சொல்லுப்பா என்ன உண்மை, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை கடவுள் இருக்கார், இந்த பேச்சே கிடையாது, கடவுள் இருக்கான்ட்டார். உனக்கு என்னப்பா நீ சொல்லுப்பா உன் கருத்துன்றார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு அடிச்சிட்டார் ஒரே அடி. இவர் நடுவில் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறார் பாருங்க. இவருக்கு யார் என்னப்பா சரி உணவாக தான் சொல்லுறார், திருப்பி சொல்கிறார் கடவுள் இருக்கிறார் ஒரே வார்த்தை. சரி நீங்கள் சொல்லுங்க கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்ட்டார். அவர் சொல்கிறார். உடனே நடுவில் பார்த்து சொல்கிறார், நடுவில் சொல்கிறார் அப்போ இவன் தான்ப்பா சிறந்தவர். ஏமா கடவுள் இல்லை சொன்ன மாதிரி இவர் சொன்னார், இவர் தான் சிறந்தவர்ன்றார். இவங்களுக்கு ஆச்சரியம், ஏமா ஒரு கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதையே நீங்கள் இப்படி கரெக்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் கேட்டார். விளக்கணும் இல்லை நடுவர். அவர் சொல்கிறார், நான் எத்தனை தடவை திருப்பி கேட்டாலும் நீ ஒரு தடவை தான் கடவுள்னு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். அவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு ஒன்றை விட 6 தடவை கடவுளை பற்றி பேசிட்டு இருக்காங்க அந்த மனுஷன். இதுலேருந்து தானே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். தேவேந்திரன் ஐயா சொல்லியிருக்கார் அவர் இதில் எப்போதும் தெய்வ நிலையை ஆய்ந்தறியும் மனதோட அவன் மனசில் கடவுள் பற்றி 6 தடவை சொல்லிட்டு இருக்கான். நீ அப்படி தான் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. அது அவர் தேவேந்திரன் ஐயா கிட்ட நான் எடுத்துட்டேன். அது உள்ளம் தான் முக்கியன்றது. அடுத்தது இன்னொரு புத்தகம் கிடச்சிது எனக்கு. கவிஞர் தண்ணீர் குளம் தாசன் ஐயா அவர் எழுதின ஒரு புத்தகம் எனக்கு கிடச்சிது. அடுத்தது எடுக்கும்போது அதில் அவர் லைன் எழுதியிருக்காரு, மோட்சமும் நரகமும் எங்கும் இல்லை, நம் மனம் எடுத்திடும் முடிவில் போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்த வார்த்தை. கவிதைங்களாம் படிச்சுட்டு வரும்போது அந்த 2 லைனு, மோட்சமும் நரகமும் எங்கும் இல்லை, நம் மனம் எடுத்திடும் முடிவுன்ட்டார். ஏதோ ஒரு சினிமா கூட சொல்லுவாங்க, ஐயா நம்ம இப்போ சொர்க்கத்துக்காக போகிறோன்னு கேட்பாங்க. இல்லைப்பா சொர்க்கத்திலேருந்து தான்ப்பா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட இருக்கவர் சொல்லுவார். அந்த மாதிரி இது அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மனசை பொறுத்தான். அது ஒருத்தர் சொல்கிறத எப்படி எடுத்துக்கணுன்றது அறிவு தான், மனசு சார்ந்து தான் நம்ம எப்பவுமே ஜெயிக்க முடியும். அதுதான் பக்தி மார்க்கம். இதில் பார்த்தீங்கன்னா பக்தி வச்சுன்னா குரு பக்தி இருக்கும், பதிபக்தி இருக்கும், நிறைய பக்திங்களை மார்க்கெல்லாம் இருக்குது. அதில் ஒரு தடவை தெனாலிராமனோட பையன் ரோஜா பூ திருடிடுவான்னு சொல்லிட்டு காவலர் பிடிச்சிட்டு அரசர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. எதிர்க்க தெனாலிராமன் ஐயோ பையனை பிடிச்சும் போகிறாரு, வாயில் புள்ள பழச்சிக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் பாட்டுக்கு. தெனாலிராமன் பையன் யூஸ் பண்ணுறோம். ஆஹா அப்பா ஏன்னா அப்பா என்ன சொல்லலாம் கேட்பான். அந்த பக்தி எத்தான் பக்தின்றது மனசளவில் கரெக்டாக இருக்கும். அப்பா சொல்கிறாங்க அந்த உள்ளத்தில் அவனை சொல்லிட்டு அரசன்ட்ட போகிறாங்க. போனால் பையன் பாரு ரோஜா பூ படித்தான், தோட்டத்திலாம் படிக்கிறாங்க. பார்த்தா பையில் ஒன்றுமே இல்லை. எங்கப்பா எல்லாத்தையும்னா உடனே சொன்னார், இல்லையே படிச்சிருந்தா இருக்குமே, நான் பார்த்தோம்னா. அப்போ நான் எங்கே நான் எதிர்க்க யார் வந்தது உங்கள் முன்னாடின்னு கேட்டார். குறுக்க யாராவது வந்தாங்களே? ஆமாம் தெனாலிராமன் ஐயா போனார், இவங்க அப்பா போனார். என்ன சொன்னாருன்னு கேட்டார். வாயில் பிள்ளை பிழைக்க போயிட்டார். அதான் போயிட்டான். என்னப்பா பண்ண உண்மையை சொல்லி இனிமேல் தண்டனை முடிஞ்சு போச்சு, உனக்கு தண்டனை கிடையாது போயிட்டு வரணும். ஆனால் உண்மையை மட்டும் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை அப்பா வாயில் பிள்ளை பழங்க சொன்னால் நான் ரோஜா பழம் தின்னுட்டேன் அதனால தான் அப்படின்னாரு. எதுக்கு நான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற பக்தி மனசளவில் அவன் வச்சிருக்கான். அந்த மனசளவில் இருக்கிறதுனால அவனால் அங்கே ஜெயிக்க முடியுது, ராஜாண்டே தப்பிக்க முடிஞ்சுது. அதனால் அது ஒரு உள்ளம். உருவாக்கும் நெறி என்பதில் பேச வருபவர் அவர் கொஞ்சம் வீரமாக பேசுவார்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையன், கொஞ்சம் பொறுமையாக பேசு ராஜா. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேட்டில் இகழாத பல்லுறவில் தன்பற்றில் வினைவிலக்கில் தகோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் இவை அனைத்திலும் நாம் பக்தியை காண்கின்றோம் என்றால் அதற்கு முழுக்க காரணம் உருவாக்கப்பட்ட நெறியே. உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்கிறார். அவர் முக்கியமாக இதில் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தை உருவாக்கினது வந்து இறைவன், உருவாக்குறத பற்றி தான் அவருடைய முதல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்ததாக ராமானுஜர் நமக்கு 3 முக்கிய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கார். அது என்னன்னா சித்து, அசித்து, பிரம்மம். இந்த சித்துங்கிறது வந்து உயிருள்ள எல்லாமும், அதாவது நீங்கள் நான் எல்லாருமே வந்து இதுதான் வந்து சித்து. அடுத்ததாக அச்சித்து, மரம் செடி கொடி இவையெல்லாம் வந்து அச்சித்து, ஈஸ்வரம் கடவுள். இதை பற்றி அழகாக வந்து ராமானுஜர் விளக்கியிருக்கார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாற்று வானாகி நின்றாயே என் சொல் வாழ்த்துவேனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து இந்த பாட்டை வந்து எழுதுறாரு. பஞ்சபூதங்கள்லேயும் வந்து அந்த இறைவன் இருக்காரு, அவரை வந்து நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வெண்டரை பொய்கை போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் எழுதியிருக்காரு. இந்த திருநாவுக்கரசரை வந்து ஒரு முறை ஒரு மன்னன் வந்து சுண்ணாம்பு காலவாயில் வந்து போட்டுடுறாராம். இந்த சுண்ணாம்பு காலவாய் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும், ஆனாலும் அவருக்கு அந்த இடத்துல வந்து குளிர்ச்சியாக இருந்தது. அதுக்கு முழு காரணம் அவர் எப்போவுமே வந்து இறைவன் நாமத்தை வந்து சொன்னதுனால. இங்கே இருக்கக்கூடிய நிறுவனர் ஐயா கூட பக்தியை வந்து உருவாக்கிக்கிறார், எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து. அடுத்தபடியாக 5வதாக
திருமதி ராஜலட்சுமி அவர்கள் உள்ளத்தின் நெறிய என்ற தலைப்பில் இறுதியாக பேச வருகிறார். ஐயா நடுவர் அவர்கள் சொன்னாங்க, அவர் வந்து சிவபக்தியோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பணிவு தன்னுடைய தோற்றத்தினால் அவர் நடுவர் ஆக்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப சிவத்தினுடைய உச்சம் உள்ளத்தில் ஒரு அமைதி தியான நிலையில் இருப்பதனால தான் அவர் வந்து அப்படி சொல்றார். மற்றவங்களால அது மாதிரி சொல்ல முடியுமா? எல்லாரும் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவோமா? அப்புறம் அவரே சொன்னார், இப்போ வந்து அந்த தம்பி சிறந்த மாணவன், நன்றாக படித்ததை அருமையாக ஒப்பித்தார், நிறைய கருத்துக்களை வைத்தார், ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார், சந்தேகமே கிடையாது. நடுவர் அவர்கள் பேசும்பொழுது ஐயா அவர்களை ஆலமரம் என்றார்கள். அந்த கோகுல் தம்பி சொல்லும்போது உருவாக்கும் நெறிக்கு பயன்படுத்தினார். ஆலமரம் என்பது உள்ளத்தின் நெறி. இங்க பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தின் நெறியா உருவாக்கும் நெறியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே தேவைதான். உருவாக்கும் நெறி தேவைதான், இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது, அவசியம் தேவை. ஆனால் முதலில் நிற்பது உள்ளத்தின் நெறி. ஐயா சின்ன வயசுல பண்ணாரா, இப்ப பண்ணாங்களான்னு நடுவர் சொன்னாங்க. ஐயாவுடைய சின்ன வயசுக்கு தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதனை களப்படுத்துவதற்கு சிறந்த இடமும் நேரமும் அமைய வேண்டும். அப்பதான் கொண்டு வர முடியும். அது உள்ளத்தில் இல்லைன்னா வெளிப்படவே முடியாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரகலாதன் கதை கருவிலிருந்து உருவானதுன்னு சொன்னாங்க. அதனுடைய பிரகலாதனோட அம்மா வந்து தூய மனதினை பெற்றவள். தூய மனது எங்கே இருக்கோ இறைவன் தானே வந்து ஆட்கொள்ளும் சக்தி படைத்தவன். அவங்க சொன்னாங்க, நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேர் இங்கே வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மட்டும் வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்கும் நெறியினால உள்ளே வந்துட்டீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கிடையாது. உருவாக்கும் நெறி என்பது அவர்கள் சொன்னால் நாம் அனைவரும் கேட்க முடியுமா? நமக்கு அதில் ஈடுபாடு இருக்கணும். தம்பி சிறந்த மாணவன் சொன்னேன், அவனுக்குள்ள ஒரு நல்ல உள்ளம், தூய்மையான எண்ணம் இருக்குது. அதனால தான் தம்பி பேச வந்திருக்கிறார். ஆனந்தி அவர்களும் அந்த மேடம் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடராஜன் அங்கே படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க. அது உள்ளத்தினால் ஏற்படக்கூடியது. உருவாக்கத்தில் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. உள்ளத்தினால் பண்பட்டு உருவாக்கலாம். இது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, கம்பர் பற்றி படித்தேன், அருமையாக சொன்னார். பாண்டியார் அரசரை பற்றி அருமையாக சொன்னார் தம்பி. எவ்வளோ அருமையான கருத்துக்கள். அதெல்லாம் படிக்கணும்னா முதல்ல மனசில் ஈடுபாடு வேண்டும். மனது முதலில் சரியாக இருந்தால்தான் அத்தனையும் வழிபடுத்த முடியும். அது சிறப்பு. ஆனால் தம்பிக்கு ஒரு பாராட்ட சொல்லணும். இந்த வயசில் அவர் சொல்கிற மாதிரி சினிமாவை பார்க்காம இந்த களத்தை வந்து நிற்கிறாருன்னு அதுக்கு பெற்றோர் பின்னாடி நிற்கிறாங்க, உள்ளத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அது கட்டாயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. பிண்டம் வைக்கிறார்கள் பாண்டவர்கள். வைக்கும் பொழுது எல்லா பிண்டமும் வச்சாச்சு. முதல் பிண்டம் யாருக்கு? அவங்க பாண்டவர்கள் நினைக்கிறாங்க பீஷ்மருக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வர யாருக்குப்பா முதல் அந்த பித்ரு அதை வைக்கணும் முதல் பாகத்தை அப்படின்னோன்னு அவர் சற்றும் யோசிக்காமல் சகுனியின் பெயரை அங்கே வைக்கிறார். சகுனியா அப்படின்னா தீபனுக்கு அப்படி ஒரு கோபம். அர்ஜுனன் பல்லை கடித்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் நிகழ்ந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு தருமர் கொஞ்சம் அமைதியாக கேட்குறார். அவர் சொல்கிறார், உனக்கு ஞாபகம் இருக்கா, அபிமன்யும் சங்கமித்திரையிடம் ஒரு கண்ணாடி கிடைக்கிறது. அந்த கண்ணாடி முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவர்கள் மனதிற்கு பிடித்தவர்கள், நமக்கு பிடிச்சவங்க கிடையாது. நம்மளை யார் விரும்புகிறாங்களோ அவங்க அந்த கண்ணாடி முன்னாடி தெரிவாங்களாம். சங்கமித்திரை போய் நிற்கிறாள், அபிமன்யு தெரிகிறான். அபிமன்யு போய் நிற்கிறான், சங்கமித்திரை தெரிகிறாள். இப்படி எல்லாரும் பார்த்து கொள்கிறார்கள். சரிதான். கிருஷ்ணனை பார்த்தோன்னா கிருஷ்ணன் வந்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணா நீ நில்லு, உன்னை யார் ரொம்ப நினைக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அர்ஜுனன் தெரிவாங்கன்னு எல்லாம் அவனுக்கு நினப்பு. ஆனால் அங்கே தெரிந்தது சகுனி. சகலா எந்த நேரமும் எப்படி அவன் நடந்து கொள்வான், என்னென்ன திட்டங்களை போடுவான் அப்படின்னு கண்ணபிரானன் நினைத்து கொண்டே இருந்தவன் தான் சகுனி. அதனால் வை அப்படின்னு முதல் பாகத்தை அங்கே கொடுக்கப்பட்டது. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது உள்ளத்தின் நெறிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவன் பூஜை பண்ணானா அவன் எதிரியாச்சே இல்லை, அவன் நினைத்து கொண்டிருந்தான்ங்கிறதுக்கு இவ்வளோ பலாபலம் நமக்கு. சண்டிகேஸ்வரர்னு பேர். யமன் பூஜை செய்ததால் அங்கே வந்து சண்டிகேஸ்வரர் பதவி அவருக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விசார சருமர்னு பேர். இப்போ கோயிலில் இருக்கக்கூடியது வந்து இந்த யுகத்துக்கு அவர் இருக்கிறாரு. அவரும் வந்து சண்டிகேஸ்வரன் நாயனார் தான். அவரும் பூஜை பண்ணுறாரு. ஒரு இடையர் குலத்தை சேர்ந்தவர். மாடை ஓட்டி வச்சுட்டு, மாடு இடையர் தான் அவர், மாட்டை ஓட்டி விட்டு மணலில் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணுவாராம்.
அந்த பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுவாராம். இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம உதைக்க வர்றாரு, காலால் அந்த மணலை எட்டி உதைக்கிறார். ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறாரு, அது மழுவாக மாறி விடுகிறது. அந்த லிங்கம் வந்து இன்னும் சிதையவே இல்லை, சிறப்பாக அது முடிஞ்சிருச்சு. அதனால இறைவன் அவனை ஆட்கொண்டு சண்டிகேஸ்வர நாயனார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சுபா ரவிசங்கர் அவர்கள். அதாவது மனிதனுடைய ஒய்யும் வழிகள் தான் அனைத்துமே. அவர்கள் அழகாக சொன்னார்கள், மார்க்கம் என்றாலே வழி என்று. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் ஒரு பக்தன் கேட்டானாம், பகவானே வாழ்க்கைனா என்ன அப்படி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், அப்பா ஒருத்தன் பிறக்கும் போது மூச்சு இருக்கு, பேர் இல்லடா. ஒருத்தன் இறக்கும் பொழுது அவனுக்கு பேர் இருக்கு, மூச்சு இல்லடா. சோ இந்த பெயருக்கும் மூச்சுக்கும் இடைப்பட்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு அவர் வரையறுத்து கொடுத்தாராம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பகவானை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்தி மார்த்த நெறிகள் எல்லாம் வழிவகுத்து இருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு முன்னால் அற்புதமாக 3 பேர் பேசினார்கள். எதிரணியில் அருமையாக உள்ளத்தின் நெறி என்று கூறினார்கள். அவர்களுடைய கருத்தை நாங்கள் மறுக்கவில்லை, ஆனால் இன்றைய நடைமுறைக்கு ஏற்றவாறு அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே ரேணுகா அம்மாவை பார்க்கும் பொழுதும் நம்முடைய நடுவர் ஐயாவை பார்க்கும் பொழுதுமே அப்படி சிவப்பழமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே நெத்தியில் விபூதி, கழுத்தில் உத்ராட்சத்தோடு வரும்பொழுது நான் அப்படி இல்லை. அவர்களுடைய உள்ள நெறி அது. அவர்களுடைய அந்த காஸ்டியூமே என்ன ஆறுது, பார்க்குறவங்களுக்கு பக்தியை கொண்டு வரணுங்கிற உருவாக்கத்தை மனதில் தோன்றது. அதனால் முதல்ல அவர்களுக்கு அந்த என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அடுத்திலே கருவிலேயே உருவாக வேண்டும் அப்படின்னு அம்மா சொன்னார்கள். அழகாக ஒரு பழமொழி இருக்கும், வாத்தியார் வீட்டு பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். என்னதான் நம்ம அடித்து அதாவது நம்மெல்லாம் பக்திமானாக இருந்தால் கூட நம்மோட குழந்தைகளெல்லாம் சக்திமானாதான் வெளிநாட்டுக்கு பறந்துட்டே இருக்கார்கள். அவர்கிட்ட போய் நம்ம எந்த பக்தியை ஊட்ட முடியும் நடுவர் அவர்களே? இறுதியாக மறுபடியும் ஒரு முறை திரு ரேணுகா தேவி அவர்களையும் திரு ஆனந்தி அவர்களையும் அவரவர்களுடைய தலைப்பில் ஒரு 5 நிமிடங்கள் பேசுவதற்கு அழைக்கிறோம். முதலில் ரேணுகா தேவி. என்னதான் பக்தி மார்க்கத்தை நம்ம உருவாக்கினாலும் கூட அதுக்கு வந்து சேரணுங்கிற இயற்கையினுடைய விதி இருந்தால் மட்டுமே, கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து சேர முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தபடியாக ஆனந்தி ஸ்ரீராம் அவர்கள். திருமூலர் சொல்றார், என்னையும் நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. சுந்தரர்கிட்ட சிவபெருமான் சொல்றாரு, சொற்றமிழில் என்னை பாடுக நும் தூமலை பாடும் வாயால். நீங்க கேட்டீங்க இல்லையாமா, மிக சிறப்பா பேசுறாங்கன்னு சொன்னாங்களே. இந்த நால்வர்கள் எல்லாருமே உருவாக்கப்பட்டவர்கள் தான். திருஞான சம்பந்தர்களுக்கு உமையம்மையால் முளைப்பாலை கொடுக்க சொல்லி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உருவாக்கப்பட்டவர் தான் இன்று நாம் போற்றுகின்ற இந்த திருஞான சம்பந்தர். சுந்தரரை தன்னுடைய நிலைக்கண்ணாடியில் தன்னை பார்த்து அதிலிருந்து அழைத்து அடியார்களை பாட அனுப்பியது சிவபெருமான் தான். அங்கும் ஒரு உருவாக்க நெறிதான் நடந்தது பக்தி மார்க்கத்திலே. அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்பதற்காக. அதனால் அதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி அந்த வார்த்தை ஆரம்பத்தில் நான் சொன்னேன். ப இக்கு தி 3 எழுத்து. முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்து, முனைவருக்கு சொல்கிறேன். இறுதி எழுத்து உயிர்மெய் எழுத்து. நடு எழுத்து என்னம்மா? இப்போ அதனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? கொஞ்சம் இப்போ ஏதாவது யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். இதுவும் உயிர்மை, அதுவும் உயிர்மை, இடையில் இருப்பது வெறுமை. அதான் பிணம். சரியா? இதுவும் உயிர்மை, அதுவும் உயிர்மை. 2 உயிர்மையும் சேர்த்து பிணத்தை எடுத்துட்டோன்னா பக்தி. அதுதான் பக்தி. ஆதிசங்கரர் மனிதன் பிறந்தால் இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ஒரு 4 வரிகள் ஆதிசங்கரர் சொல்லிவிட்ட வார்த்தையை சொல்லி அதற்கு பொருளை சொல்லி முடிக்கிறேன். சத் சங்கத்வே
நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகி அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பாட்டினுடைய, இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பாம்பு புற்றுக்குள் போனவுடனே உள்ளே போய் தலையை தூக்கிக்கும். அதுபோல் அடி வரியிலேருந்து பொருள் எடுக்கணும். ஒரு மனிதன் ஜீவன் முக்தனாக ஆக வேண்டும். ஜீவன் அவனுக்கு மறுபடி பிறப்பு எடுக்கக்கூடாது. ஜீவன் முக்தி என்பது இறுதி வார்த்தை. எப்போ ஜீவன் முக்தி அடையும்? நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. எந்த விதமான சலனமும் இல்லாத ஒரு மனநிலை, ஒரு ஆன்ம நிலையை பெறும் பொழுது மனிதன் இறைவனோடு ஒன்று இழைப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். இறைவனுடன் ஒன்று விட்ட பிறகு அந்த வாசலுக்கு மறுபடி எக்ஸிட் கிடையாது. என்ட்ரி தான் இருக்குங்க, எக்ஸிட் அங்கே கிடையாது. அப்போ பகவானோட சேர்ந்துட்டானா திரும்பி வர முடியாது. ரைட். அந்த நிச்சலனமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. அது எப்படி நிச்சலனமாக இருக்க முடியும் அப்படி கேட்குறாரு. நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். எந்த பொருள் மீதும் தேவையில்லை, எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை, எந்த பொருள் மீதும் வேண்டுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வந்தால், மனநிலை வந்தால், சலனம் இல்லாத மனம் நமக்கு அமையும் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார். அதாவது நல்லதனுடைய எல்லை பக்தி. இந்த பக்தி மார்க்கம், இந்த தலைப்பு நன்றாக ஆழ்ந்து உள்ளே சென்று பார்க்கும் பொழுது, உள்ளத்தின் உள்ளே உருவானால்தான் பக்தி. அதில் மாற்று கருத்தே இல்லை. உள்ளத்தில் உருவாகாமல் பக்தி என்பது வெளிப்படாது. ஆனால் உள்ளத்தில் உருவான பக்தி அப்படியே இருந்து விட்டால் பக்தி பெருகாது. அதை ஒத்துக்கொள்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அத அவங்களையே ஒத்துக்க சொன்ன பாருங்க. குழந்தை பிறக்கணும், குழந்தையாவே இருக்கக்கூடாது, பக்தி வரணும். அந்த பக்தி நம்ம கிட்ட இருக்கிற பக்தி. அதனால பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தில் ஒரு நெறியாக உற்பத்தியாகி அது உருவாக்கப்பட வேண்டிய ஒரு சக்தியே என்று தீர்ப்பு கூறி இந்த நன்றி, வணக்கம், வணக்கம். வாழ்க வளமுடன். நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.